அண்ணன் வைகோ அவர்கள் ஏதோ இன்று நேற்று அல்ல, கடந்த 20 ஆண்டு காலமாக அது மக்கள் மன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். முடிய போகிற நேரத்தில், சாகர நேரத்தில் சங்கரா சங்கரா என்று சொல்லுவார்களே, அது போல ஆக உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசே மதிக்கவில்லை என்று சொன்னால் நீதித்துறையுடைய சுதந்திரம் எந்த நிலைமைக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாக வேண்டும். நாள் பயணமாக நியூட்ரினோ திட்டத்திற்கு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு பேரணியை இன்றைக்கு தொடங்கவிருக்கிறார்கள். அப்படி தொடங்கப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை நானும் பங்கேற்று துவக்கி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி அண்ணன் வைகோ அவர்கள் இந்த பயணத்தை நடத்தி வரலாற்றில் அவர் இடம்பெறப் போகிறாரோ, அப்படி இடம்பெறப் போகக்கூடிய இந்த வரலாற்று நிகழ்ச்சியில் துவக்கி வைக்கக்கூடிய நானும் இடம்பெறப் போகிறேன் என்கிற அந்த பெருமையோடு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கி வைக்க வந்திருக்கிறேன். ஆக இது எதிர்ப்பு பேரணி மட்டுமல்ல, விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பேரணியாக அமையவிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டாக வேண்டும். அண்ணன் வைகோ அவர்கள் ஏதோ இன்று நேற்று அல்ல, கடந்த 20 ஆண்டு காலமாக சுற்றுச்சூழலுக்காக தொடர்ந்து அது மக்கள் மன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றமாக இருந்தாலும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆக இன்று தொடங்குகிற இந்த விழிப்புணர்வு பேரணி என்பது, நான் உறுதியோடு சொல்லுகிறேன், இது ஒரு தன்னெழுச்சி பேரணியாக உருவாக போகிறது என்பதில் யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ திடீரென்று அண்ணன் வைகோ அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்திட முன்வதிடவில்லை. அவரே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், ஆக இந்த நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்திட வேண்டும், இதை தடுத்திட வேண்டும் என்பதற்காக அவர் உயர்நீதிமன்றத்தில் இதற்காக வழக்கு தொடுத்து அந்த வழக்கிலே தானே ஆஜராகி அதற்காக வாதிட்டிருக்கக்கூடியவர் அண்ணன் வைகோ அவர்கள். அவர்தான் இன்றைக்கு இந்த பயணத்தையும் நடத்த முற்பட்டிருக்கிறார். எப்படி கற்புக்கரசி கண்ணகி அவர்கள் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னரிடம் நீதி கேட்டு இந்த மதுரையில் தான் புறப்பட்டார், அதுபோல் இன்றைக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு அண்ணன் வைகோ அவர்களும் இந்த வரலாற்று சிறப்புக்குரிய இந்த மதுரையில் இருந்து அவர் இந்த பயணத்தை தொடங்கவிருக்கிறார். ஆக மக்களுடைய பாதுகாப்பிற்காக குடிநீர் பிரச்சனையை மையமாக வைத்து இந்த பயணத்தை அவர் நடத்துகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி மக்களை பற்றியும் கவலைப்படல, இதனால் என்னென்ன பாதிப்புக்கு வரப்போகிறது என்பதை பற்றி கிஞ்சுற்றும் சிந்தித்து பார்க்கல, மக்கள் மீது கதிரியக்கம் எந்த அளவிற்கு தாக்கப்பட இருக்கிறது என்பதை பற்றியும் அவர்கள் கவலைப்படல. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிலநடுக்கமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்பதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டையே சுடுகாடாக மாற்றிட வேண்டும் என்று திட்டமிட்டு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய ஆட்சி, பிஜேபி ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய
மண்டலங்களாக இருக்கக்கூடிய சில மண்டலங்களை தேர்ந்தெடுத்து அந்த மண்டலங்களில் நச்சு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிற முயற்சியில் தொடர்ந்து மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தென் மாவட்டங்களில் தேனியில நியூட்ரோனா திட்டம், தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் விரிவாக்கக்கூடிய திட்டம், மத்திய மாவட்டங்களில் புதுக்கோட்டையில ஹைட்ரோ கார்பன் திட்டம், காவேரி படுகையில கதிராமங்கலம் பகுதியில் ஆழ்கிணறுகள் தோண்டக்கூடிய திட்டம், வட மாவட்டங்களில் கடலூரில் பெட்ரோ கெமிக்கல் மண்டபம், மேற்கு மாவட்டங்களில் விவசாய நிலத்திற்குள்ள கெயில் குழாய்களை பதிக்கக்கூடிய திட்டம். இப்படி தமிழகத்தில் மண்டல மண்டலமாக தேர்ந்தெடுத்து மக்களை ஆபத்துக்குடைகளை தள்ளக்கூடிய ஒரு கொடுமையை மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது இந்து திணிப்பை தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டிட வேண்டும். அதற்காக தொடர்ந்து மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழை ஆட்சி மொழியாக்கிட வேண்டும். தொடர்ந்து சமூக நீதிக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நிதிகளை தன்னாட்சி பெற்றிட வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி நான் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்மானத்தோடு சுயமரியாதை உணர்வோடு நாம் வாழ்ந்திட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமே, அதற்காக நம்முடைய உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோமே, அது மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே தமிழர்களையும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அவருக்கு பிடிக்காத காரணத்தால் தான் இப்படிப்பட்ட நிலையை தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் லேட்டஸ்ட் விஷயம் என்ன? காவேரி பிரச்சனை. காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 2 முறை தன்னுடைய தீர்ப்பில் மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. முதல் முறை 4 நாட்களுக்குள்ள காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் தெரிவித்த நேரத்தில் அப்போது இதே பிஜேபி ஆட்சி உச்சநீதிமன்றத்திலே ஒப்புதல் தந்துவிட்டு அதற்கு பிறகு திடீரென்று பெல்ட் அடித்து உச்சநீதிமன்றம் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது, நாடாளுமன்றத்திற்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று பெல்ட் அடித்தார்கள். இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய கதை என்ன? அண்மையில 6 வார காலத்திற்குள்ளாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை தந்திருக்கிறது. கால நீடிப்பு கிடையாது என்று தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. மத்திய அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து நாடாளுமன்றத்தில் அதை வைத்திருக்க வேண்டும். ஆனால் திடீரென்று இப்போது நேற்றைக்கு முன்பு என்ன செய்திருக்கிறது என்று கேட்டால், உச்சநீதிமன்றத்தில் ஒரு விளக்கம் கேட்கிறது. ஸ்கீம் என்பது என்ன? உத்தரவு போட்டு 6 வார காலத்திற்கு முன்பு 42 நாட்களாக இருக்கிறது. ஆனால் 42 நாட்களுக்கு பிறகு முடிய போகிற நேரத்தில், சாகர நேரத்தில் சங்கரா சங்கரா என்று சொல்லுவார்களே, அதுபோல கடைசி நிமிஷத்திலே போய் ஒரு விளக்கம் கேட்கக்கூடிய ஒரு நாடகத்தை மத்திய அரசு இன்றைக்கு எடுத்திருக்கிறது என்று கேட்டால், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசே மதிக்கவில்லை என்று சொன்னால் நீதித்துறையுடைய சுதந்திரம் எந்த நிலைமைக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாக வேண்டும். அதனால்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் குரல் கொடுத்தோம். வேறு வழியின்றி கூட்டத்தை கூட்டினார்கள், அரசே கூட்டியது.
கூட்டிய கூட்டத்திலே நாங்கள் தெளிவாக எடுத்து சொன்னோமே, அழுத்தம் தந்திட வேண்டும். 6 வார காலத்திற்குள் மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் கர்நாடக மாநிலம், அதிலும் குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கட்கரி அவர்கள், அந்த துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர்கள் அதை மறுக்கிறார்கள், அதை அலட்சியப்படுத்தி பேசுகிறார்கள். எனவே அழுத்தம் தந்திட பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அதை ஏகமனதாக அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கிறோம். பதில் வந்ததா? வரல. அதற்கு பிறகு சட்டமன்றத்தை கூட்டுங்கள் என்று சொல்லி சட்டமன்றத்தை கூட்டி அதில் ஏகமனதாக தீர்மானம் போட்டு அனுப்பி வைக்கிறோம். அதற்கு பதில் வந்ததா? கிடையாது. அதை தொடர்ந்து மீண்டும் சொல்லுகிறோம். இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் ராஜ்யசபா எம்பிக்களோடு சேர்த்து 50 எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஆக நாங்கள் ராஜினாமா செய்வோம் என்ற ஒரு அழுத்தத்தை தாருங்கள். நான் அதையும் தாண்டி சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னேன், எம்பிக்கள் மட்டுமல்ல, திமுகவின் சார்பில் 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்கள் முன் வந்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னோம். இதுவரையில அதற்கு பலன் கிடைத்திருக்கிறதா? இல்ல. ஆக தமிழக மக்களுக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு, ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடிய ஆட்சி மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இதே நியூட்ரன் திட்டத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகிறது ஆபத்தான திட்டம் என்று முன்னாள் இந்திய குடியரசினுடைய தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்களை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். மத்திய அரசு சொல்லுகிறது இதற்குரிய அனுமதியை தருகிற நேரத்தில் 28/3/2018 அன்று வழங்கியிருக்கக்கூடிய அனுமதியில அவர்களே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தை பற்றியும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள்.